அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது 31/3/2024 அன்று நடைபெற்ற முழு மாதிரி தேர்வில் பொது அறிவியல் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் எக்ஸாமில் பொது தமிழுக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருப்பேங்க. அந்த விடை குறிப்புகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 101வது கேள்வி. மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறியவர் யார்? மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, ராஜாராம் மோகன் ராய். 102வது கேள்வி. பொருந்தாதது எது? சிவகங்கை மருதுபாண்டியர்கள் சரி, திண்டுக்கல் கோபால நாயக்கர் சரி, மலபார் கேரளவர்மா சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. கிருஷ்ணப்பா என்றவங்க கர்நாடகாவை சேர்ந்தவராக வரும், இங்கே புதுக்கோட்டையில் தந்திருக்காங்க. இப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. 103வது கேள்வி. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் டுடுமியான். 104வது கேள்வி. சுதேசி இயக்கத்தின் போது காணப்பட்ட போக்குகளில் தவறானது எது? எப்போவுமே சரியானது எது தவறானது எது என்ன கேள்வி கேட்டால் 4 ஆப்ஷனுமே பார்க்கணும். அப்போ சுதேசி இயக்கத்தின் போது காணப்பட்ட போக்குகள்னால் மிதவாத போக்கு, தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம் காணப்பட்டிருக்கும். காணப்படாதது சர்வதிகார போக்கு. அப்போ 104வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 105. பொறுத்துக. பீனிக்ஸ் குடியிருப்பு. பீனிக்ஸ் குடியிருப்பு 1905 காந்தி தொடங்கியிருப்பார். டால்ஸ்டாய் பண்ணை 1910 தொடங்கினார் காந்தி. அப்போ பீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையும் மகாத்மா காந்தி தான் தொடங்கியிருப்பார். அப்போ பீனிக்ஸ் குடியிருப்பு 1905, டால்ஸ்டாய் பண்ணை 1910. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற நூலை எழுதியது டால்ஸ்டாய். கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற நூலை எழுதியவர் டால்ஸ்டாய். அன்டு தி லாஸ்ட் என்ற நூலை எழுதியது ஜான் ரஸ்கின். அன்டு தி லாஸ்ட் என்ற நூலை எழுதியது ஜான் ரஸ்கின். சட்ட மறுப்பு என்ற நூலை எழுதியது தாரோ. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 106வது கேள்வி. பொருந்தாதது எது? குடியரசு தொடங்கப்பட்ட ஆண்டு 1925, ரிவோல்ட் பத்திரிகை 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1935 தொடங்கப்பட்டதானா? கிடையாது. அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் டி. பகுத்தறிவு எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா, பகுத்தறிவு பத்திரிகை தந்தை பெரியார் தொடங்கிய பத்திரிகைகள் தான். 1934 தொடங்கியிருப்பார் பகுத்தறிவு. அப்போ 35 என்ன தொடங்கப்பட்டதுன்னா விடுதலை பத்திரிகை தொடங்கியிருப்பார். அப்போ தந்தை பெரியார் குடியரசு 1925 தொடங்கினார், ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை பார்த்திங்கன்னா விடுதலை பத்திரிகை 1935 தொடங்கியிருப்பார். கேள்வி 107வது கேள்வி. தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு எது? தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு. சரியான விடை ஆப்ஷன் ஏ, நர்மதை ஆறு. கேள்வி 108. தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவாகும் மண் எது? தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவாகும் மண் கரிசல் மண். கேள்வி 109. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணைனா அது பக்ரானங்கல் திட்டம் தான். சரி. கூற்று 2. பக்ரானங்கல் திட்டத்தின் மூலம் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் பயனடைகின்றன. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணைனா பக்ரானங்கல் திட்டம் தான். பக்ரானங்கல் திட்டத்தின் மூலம் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் பயனடைகின்றன. அப்போ சரியானது கூற்று 1, 2 சரி. கேள்வி 110. பொறுத்துக. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் தலைமையிடம் கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது. இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் உள்ளது. இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் நாக்பூரில் உள்ளது. அப்போது இந்திய சுரங்க பணியகமும் இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனமும் நாக்பூரில் தான் இருக்குது. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா, இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர், இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம்
ஹைதராபாத். இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் நாக்பூர். அப்போ சரியான விடை 2, 1, 4, 3. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 111வது கேள்வி. நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2016ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவு? 2016ல் தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் 17 பேர் இருக்காங்க. அதே இந்தியாவினுடைய குழந்தை இறப்பு விகிதம் 2016ல் 34. 112வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை கோவை பெற்றுள்ளது. முதல் கூற்று சரி. தமிழ்நாட்டில் குறைவான அடர்த்தியுள்ள மாவட்டம் நீலகிரி. சரி. தமிழ்நாட்டில் அதிக பாலினம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. சரி. வட்டார ஊரக வங்கிகள் 1975இல் செயல்படுத்தப்பட்டன. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அனைத்துமே சரி. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடை கோவை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் குறைவான அடர்த்தியுள்ள மாவட்டம் நீலகிரி. தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. வட்டார ஊரக வங்கிகள் 1975இல் செயல்படுத்தப்பட்டன. ஸோ அனைத்துமே சரியாக இருக்குது. 113வது கேள்வி. பொருந்தாதது எது? 20 அம்ச திட்டம் தொடங்கப்பட்டது 1975. சரி. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 1989. சரி. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது 2009 கிடையாது. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2010. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. அப்போ தவறானது பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 20 அம்ச திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1989. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2010. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 2013. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. 114வது கேள்வி. பொறுத்துக. சார்க் தொடங்கப்பட்ட ஆண்டு 1985. ஏசியான் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1967. பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டது. பிரிக்ஸ் என்ற சொல் உருவாக்கி 2001 உருவாக்கியிருப்பாங்க. உலக வர்த்தக அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1995. சார்க் அமைப்பு உருவாக்கப்பட்டது 1985. ஏசியான் அமைப்புன்னு 1967. உலக பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2001. உலக வர்த்தக அமைப்பு 1995. சரியான விடை ஆப்ஷன் சி. 115வது கேள்வி. கருங்குன்றம் என்ற நாவலை எழுதியவர் யார்? கருங்குன்றம் என்ற நாவலை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. அதாவது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நாவலை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. அதற்காக வந்து தமிழில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி வந்து இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. கேள்வி 116. 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை பெற்ற திரைப்படம் எது? 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை பெற்ற திரைப்படம் ஓப்பன்ஹைமர். கேள்வி 117. நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் கொள்கையை உருவாக்கியுள்ள மாநிலம் எது? நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் கொள்கையை உருவாக்கியுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. கேள்வி 118. உலகின் வேகமான தொலைநோக்கியை உருவாக்கியுள்ள நாடு எது? உலகின் வேகமான தொலைநோக்கி உருவாக்கியுள்ள நாடு சீனா. 119வது கேள்வி. இந்திய இராணுவம் எந்த ஆண்டை தொழில்நுட்பத்தை உறிஞ்சும் ஆண்டாக அறிவித்துள்ளது? இந்திய இராணுவம் தான் 2024ஆம் ஆண்டை தொழில்நுட்பத்தை உறிஞ்சும் ஆண்டாக அறிவித்துள்ளது. 120வது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ தற்போது தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலய எண்ணிக்கை 18. கேள்வி 121. பொறுத்துக. வசவசமுத்திரம் தொல்பொருள் அகழாய்வு செய்யும் இடம் எங்கே இருக்குன்னா வசவசமுத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. பனையக்குளம் தருமபுரி மாவட்டம். போலுவாம்பட்டி கோவை. கண்ணனூர் திருச்சியில் இருக்குது. இவை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அகழாய்வு செய்யப்படும் இடங்கள் தான். வசவசமுத்திரம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். பனையக்குளம் தருமபுரி மாவட்டம். போலுவாம்பட்டி கோவை மாவட்டம். கண்ணனூர் திருச்சி மாவட்டம். சரியான விடை ஆப்ஷன் சி. 122வது கேள்வி. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. வடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவிப்பார் 1865. 1865 வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியிருப்பார் வள்ளலார்.
கேள்வி 123. தமிழ்நாட்டில் கிலாபத் இயக்கத்தின் உயிர்நாடியாக திகழ்ந்த நகரம் எது? தமிழ்நாட்டில் கிலாபத் இயக்கத்தின் உயிர்நாடியாக திகழ்ந்த நகரம் வாணியம்பாடி. கேள்வி 124. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி டாக்டர் TSS ராஜன். சரி. திராவிட மகாஜன சபை 1891 தொடங்கப்பட்டது. சரி. மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் சுப்பராயலு. சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் டி தான். என்னன்னு பார்க்கலாம். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு 1930 ஆகஸ்ட் 25ஆம் நாள் செங்கல்பட்டில் நடைபெற்றது. ஸோ இங்கே ஆண்டு தவறாக தந்திருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு 1929 ஆகஸ்ட் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் நடைபெற்றது. அப்போ தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகினா டாக்டர் TSS ராஜன். திராவிட மகாஜன சபை 1891 தொடங்கப்பட்டது. மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் சுப்பராயலு. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு 1929 ஆகஸ்ட் 25 செங்கல்பட்டில் நடைபெற்றது. கேள்வி 126. சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கப்பட்ட ஆண்டு 1906. வஉசி தொடங்கியிருப்பார். ஸ்டீம் நேவிகேஷன் சொசைட்டின்ட்டு. கேள்வி 126. சங்கரன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? சங்கரன் என்ற இயற்பெயரை கொண்டவர் வாஞ்சிநாதன். கேள்வி 127. காமராசர் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கிய ஆண்டு எப்பொழுது? காமராசர் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கிய ஆண்டு 1956. கேள்வி 128. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என கூறும் வெளிநாட்டு நூல் எது? முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் பார்த்தீங்கன்னா இயற்கை வரலாறு. பிளினியினுடைய இயற்கை வரலாறு தான். பிளினியினுடைய இயற்கை வரலாறு நூல் தான் பார்த்தீங்கன்னா முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று குறிப்பிடுகிறது. கேள்வி 129. சரியான விடையை தெரிவு செய்க. 1. சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார் ஆவார். சரி. 2. காளையர் கோவில் போரில் கொல்லப்பட்ட முத்து வடுகநாதர் ராணி வேலுநாச்சியாரின் கணவர் ஆவார். சரி. வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி குயிலி. இவர் முதல் தற்கொலை படைவீரர் ஆவார். சரி. மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலுநாச்சியார் மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார். சரி. அப்போ 129க்கு அனைத்துமே சரி. 130வது கேள்வி. 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி எது? 1952 நாடாளுமன்ற தேர்தலில் காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. கேள்வி 131. பொறுத்துக. சின்னசாமி எழுதிய நூல் சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்ற நூலை எழுதியிருப்பார். கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் எழுதியிருப்பார். ராமலிங்கம் என் கதை. திரவியம் தேசியம் வளர்த்த தமிழ் என்ற நூலை எழுதியிருப்பார். சின்னசாமி எழுதிய நூல் சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. கோபாலகிருஷ்ண பாரதி எழுதிய நூல் நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள். ராமலிங்கம் எழுதியது என் கதை. திரவியம் எழுதிய நூல் தேசியம் வளர்த்த தமிழ். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 132வது கேள்வி. இருபுணலும் வாய்ந்த மலையும் வருப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. இந்த திருக்குறளில் இருபுணல் என்பது என்ன? இருபுணல்னா மழைநீர் கிணற்று நீர். மழைநீர் கிணற்று நீர். 133வது கேள்வி. பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை எது? பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை 11ஆம் திருமுறை. கேள்வி 134. செம்புல பெயர் நீர் போல டேஸ் நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. சரியான விடை ஆப்ஷன் சி. 135. கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது? அப்போ கீழ்காணும் எந்த கல்வெட்டு தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுகிறனா? காரவேளனின் அதிகும்பா கல்வெட்டு. காரவேளனுடைய அதிகும்பா கல்வெட்டு தான் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 136. பிரிட்டிஷ் அலுவலர்கள் யாரை கம்யூனிசத்தின் தலைமை குரு என்று அழைத்தனர்? பிரிட்டிஷ் அலுவலர்கள் யாரை கம்யூனிசத்தின் தலைமை குரு என்று அழைத்தனர்? ஜவஹர்லால் நேருவை தான். கேள்வி 137. மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட டேஸ் திருத்தமாகும். 42வது சட்ட திருத்தம் 1976 ஏற்படுத்தியிருப்பாங்க. கேள்வி 138. எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்னா சமய சார்பின்மை என்ற கருத்தியல் தான். 139வது கேள்வி. முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போது தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1688. 140வது கேள்வி. உயிருள்ள ஒரு மனிதரின் பல்லில் துளையிடப்பட்டதற்கான மிக பழமையான சான்று எங்கு கிடைத்துள்ளது? மெகர்கார். கேள்வி 141. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது?
1. அரப்பாவுக்கு முதலில் 1826 வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். ஸோ அரப்பாவுக்கு ஃபஸ்ட்டு 1826 வருகை தந்திருப்பார். யாருன்னா சார்லஸ் மேசன். சரி. 1831 அம்ரி எனும் அரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் வருகை தந்தார். 1831 அம்ரி எனும் அரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் வருகை தந்தார். இரண்டாவது கூற்றும் சரி. 3. இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவியர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். மூணாவது கூற்று சரி. அரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். ஸோ அனைத்துமே சரியாக இருக்குது 141வது கேள்விக்கு. 142 பொறுத்துக. அரப்பா எங்கே இருக்குன்னா, அரப்பா இன்றைய பாகிஸ்தானில் இருக்குது. மொகஞ்சதரா சிந்து இன்றைய பாகிஸ்தானில் இருக்குது. தோலவீரா குஜராத்தில் இருக்குது. பனவாலி ராகிகர்கி ஹரியானாவில் இருக்குது. காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. அரப்பா பார்த்தீங்கன்னா இன்றைய பாகிஸ்தானில், மொகஞ்சதரா சிந்து இன்றைய பாகிஸ்தான்லையும், டோலவீரா குஜராத்தில் இருக்குது, பனவாலி ராகிகர்கி ஹரியானாவில் இருக்குது, காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 143 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. ஏ ஆப்ஷன் பாருங்கள். குப்த பேரரசின் முதல் பேரரசர் சந்திரகுப்தர். சரி. பி ஆப்ஷன் சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். சரி. சி ஆப்ஷன் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் இரண்டாம் சந்திரகுப்தர். சரி. அப்போ தவறானது குப்த வம்சத்தின் கடைசி அரசர் ஸ்கந்தகுப்தரா? தவறு. குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் வருவார். இங்கே ஸ்கந்தகுப்தர்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டி. அப்போ எதெல்லாம் சரினா, குப்த பேரரசின் முதல் பேரரசர் சந்திரகுப்தர் சரி, சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார் சரி, விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் இரண்டாம் சந்திரகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் தான் வருவாரை தவிர ஸ்கந்தகுப்தர் கிடையாது. 144வது கேள்வி. பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யுவான் சுவாங். கேள்வி 145. எல்லோரா குகைகளை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு. எல்லோரா குகையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு 1983 தான் அறிவிச்சிருப்பாங்க. 146வது கேள்வி பொறுத்துக. தாரிக் அல் இந்த் என்ற நூல் எழுதந்து அல்பெரினி. தபகத் இ நசிரி என்ற நூலை எழுதந்து மின்ஹஜ் உஸ் சிராஜ். தாரிக் இ பெரோஷாகி நூலை எழுதந்து ஜியாவுத்தீன் பரணி. மிப்தா உல் ஃபுது என்ற நூலை எழுதந்து அமீர் குஸ்ரு. தாரிக் இ முபாரக் ஷாகி என்ற நூலை எழுதந்து குலாம் யாக்யா பின் அகமத். சரியான விடை ஆப்ஷன் ஏ. அப்போ தாரிக் அல் இந்த் என்ற நூல் எழுதந்து அல்பெரினி, தபகத்தி நசிரி என்ற நூல் எழுதந்து மின்கச் உஸ் சிராஜ், தாரிக்கி பெரோஷாகி நூல் எழுதந்து ஜியாவுத்தீன் பாரணி, மிக்தா உல் ஃபுதா நூல் எழுதந்து அமீர் குஸ்ரு, தாரிக்கி முபாரக் ஷாகி என்ற நூல் எழுதந்து குலாம் யாக்யா பின் அகமத். 147வது கேள்வி. கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யார்? கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் ராஜேந்திரன். 148வது கேள்வி பொறுத்துக. வெளிநாட்டு பயணிகள். இப்ன் பத்துதா எந்த நாட்டு பயணினா மொராக்கா நாட்டு பயணி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இப்ன் பத்துதா மொராக்கா நாட்டு பயணி, அப்துல் ரசாக் பாரசீக பயணி, நிகிட்டின் ரஷ்ய பயணி, டொமிங்கோ பயஸ் போர்ச்சுகீசிய பயணி. இப்ன் பத்துதா மொராக்கா நாட்டு பயணி, அப்துல் ரசாக் பாரசீக பயணி, நிகிட்டின் ரஷ்ய பயணி, டொமிங்கோ பயஸ் போர்ச்சுகீசிய பயணி. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 149வது கேள்வி. பின்வரும் போர்களில் கால வரிசைப்படி வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 1. கான்வா போர், சந்தேரி போர், முதலாம் பானிபட் போர், காக்ரா போர். ஸோ இதில் இந்த 4 போர்களில் முதல் நடந்தது முதலாம் பானிபட் போர் 1526. 2. கான்வா போர் 1527. 3. சந்தேரி போர் 1528. 4. காக்ரா போர் 1529. அப்போ சரியான விடை 3, 1, 2, 4. அப்போ முதல் பானிபட் போர் 1526, கான்வா 1527, சந்தேரி 1528, காக்ரா 29. 150வது கேள்வி. சத்ரபதி சிவாஜி 1680 இறந்தபோது அவரின் வயது என்ன? சத்ரபதி சிவாஜி பார்த்தீங்கன்னா 1680 தான் இறந்திருப்பார். இறந்தபோது அவருடைய வயது 53. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி.
151வது கேள்வி 151வது கேள்வி தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் எது? தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஹூப்ளி. 152 பொருந்தாதது எது? 4 ஆப்ஷன் பார்க்கலாம். வத்தல் மலை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தருமபுரி மாவட்டம். பச்சை மலை விழுப்புரம் மாவட்டமானு கேட்டிங்கன்னா பச்சை மலை வந்து விழுப்புரம் மாவட்டம் கிடையாது, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கும். ஸோ வத்தல் மலை தருமபுரியில் இருக்குது, பச்சை மலை பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. அப்போ பெரம்பலூரில் இருக்குது. அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே. விழுப்புரத்தில் என்ன மலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி மலை தான் விழுப்புரத்தில் இருக்கும். அப்போது தவறு ஆப்ஷன் பாம்பே. அதே மகேந்திரகிரி மலை திருநெல்வேலியில் உள்ளது. கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சியில் உள்ளது. 152க்கு பொருந்தாதது இது ஆப்ஷன் பாம்பே. 153வது கேள்வி அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றிருக்கும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 154வது கேள்வி பொறுத்துக. ஏபிஎஸ் கார்பஸ். ஏபிஎஸ் கார்பஸ்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. சம்டைம்ஸ் வந்து பாலிட்டி ரிலேட்டடானதை தமிழில் இருக்கிறது ஆங்கிலத்தில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க, தெளிவாக படித்து வச்சுக்காங்க. ஏபிஎஸ் கார்பஸ் என்பது ஆட்கொணர்வு நீதி பேராணை. மேண்டமஸ் என்பது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. மேண்டமஸ்னா கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. ப்ராபகேஷன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. செரிட்டோரினா ஆவணக்கேட்பு நீதி பேராணை. கியூ வேரண்டோ என்பது தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. சரியான விடை ஆப்ஷன் சி. ஏபிஎஸ் கார்பஸ்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, மேண்டமஸ்னா கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, ப்ராபகேஷன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை, செரிட்டரினா ஆவணக்கேட்பு நீதி பேராணை, கியூ வேரண்டனா தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. 155வது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் பார்க்கலாம். 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையில் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது. சரி. அப்போ 1969 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக தமிழ்நாடு அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கும். சரி. பி ஆப்ஷன் நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53(1) குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. ஸோ தவறானது ஆப்ஷன் பாம்பே. ஏன்னா இங்கே ஆர்டிகல் தப்பாக தந்திருக்காங்க. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதினா குடியரசுத் தலைவர் தான். அதுக்கான அதிகாரத்தை வழங்கும் சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 53(2) வந்திருக்கணும். இங்கே 53(1) இருக்குது. தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே சி ஆப்ஷன் பாருங்கள். சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். சி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அப்போ சி ஆப்ஷன் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 163 படி பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் என்று குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 163. டி ஆப்ஷன் அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் இந்தியாவின் நேரு, யுகோஸ்லோவியாவின் டிட்டோ, எகிப்தின் நாசர், இந்தோனேஷியாவின் சுகர்னே, கானாவின் குவாமே நிக்ருமே. இது 4வது ஆப்ஷனும் சரியாக இருக்குது. இப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே தான் தவறு. 156வது கேள்வி நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்ற கூற்றை கூறியவர் யார்? நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்ற கூற்றை கூறியவர் ஜவஹர்லால் நேரு. 157வது கேள்வி மக்களவையின் முதல் பொதுத் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது? மக்களவையினுடைய முதல் பொது தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததுன்னா 364 இடங்களில். ஸோ 364 இடங்களில் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கும். முதல் பொது தேர்தல் 1952 நடைபெற்றது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. ஸோ எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடான பாலிட்டி கொஸ்டின்ஸை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. 158வது கேள்வி நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? ஆர்டிகல் 324. அப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் ஆர்டிகல் 324. கேள்வி 159 கூற்று 1 கூற்று 2. கூற்று 1
தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் தமிழ்நாடு திருத்தச் சட்டம் 1989 நிறைவேற்றி மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது. சரி. கூற்று 2. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2006 திருத்தங்களை மேற்கொண்டது. 2006 திருத்தங்களை மேற்கொண்டிருக்குமான தவறு. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 ஏற்றிருப்பாங்க, அதில் சில திருத்தங்களை மேற்கொண்டது. அப்போ 1 சரி 2 தவறு. 160வது கேள்வி பொறுத்துக. வெவ்வேறு நாடுகளுடைய பாராளுமன்றத்தின் பெயர்கள். இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தின் பெயர் இஸ்ரேல்னா கெனசெட். ஜெர்மனியினுடைய பாராளுமன்றம் பந்தெஸ்டெக். டென்மார்க்கின் பாராளுமன்றம் போக்டிங். நார்வேயின் பாராளுமன்றம் நார்வேனா ஸ்டார்டிங். ஜப்பானுடைய பாராளுமன்றத்தின் பெயர் டயட். இஸ்ரேல் பாராளுமன்றம் கெனசெட். ஜெர்மனி பாராளுமன்றத்தின் பெயர் பந்தெஸ்டெக். டென்மார்க்கின் பாராளுமன்றம் டென்மார்க்னா போக்டிங். நார்வேயின் பாராளுமன்றத்தின் பெயர் ஸ்டார்டிங். ஜப்பானின் பாராளுமன்றத்தின் பெயர் டயட். சரியான விடை ஆப்ஷன் சி. 161வது கேள்வி. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சோ அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 1970. 11th புக்கில் 71 இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸில் இருக்கிறதா கேட்பாங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சோ அவர்களால் 1970 வந்து உருவாக்கப்பட்டதுன்னு தந்திருப்பாங்க. அடுத்து 162வது கேள்வி பொறுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியமான குழு, கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1957. அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1977 to 78. ஜிவிகே ராவ் குழு 1985 அமைக்கப்பட்டது. எல்எம்இ சிங்கி குழு 1986 அமைக்கப்பட்டது. பல்வந்தரா மேத்தா குழு 1957. அசோக் மேத்தா குழு 1977 to 78. ஜிவிகே ராவ் குழு 1985. எல்எம் சிங்வி குழு 1986. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 163வது கேள்வி பொருந்தாதது எது? தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2010. சரி. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2002. சரி. வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1974 கிடையாது. வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1980. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. அதே வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. 164வது கேள்வி. இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது? இந்தியாவில் பொறுத்தவரையும் 6 மாநிலங்களில் தற்போது சட்டமன்ற மேலவை உள்ளது. சவுத் இந்தியாவில் பொறுத்தவரையும் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. சவுத் இந்தியாவில் 3 ஸ்டேட் இருக்குது, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. அடுத்து உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார். மொத்தம் 6 மாநிலங்கள் தான் தற்போது சட்டமன்ற மேலவை உள்ளது. 165வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சட்ட விதி 16 பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தலை குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 25 1 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. சரி. ஆர்டிக்கல் 27 சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமையை தருகிறதானா? கிடையாது. ஸோ இது வந்து வரிவிலக்கு ஆர்டிக்கல் 27 வந்து வரி விலக்கை பற்றி சொல்லியிருக்கோம். ஆனால் இது சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 28 தான் வந்து பார்த்திங்கன்னா சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமையை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 28. இங்கே 27 தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. 29(2) ஆர்டிக்கல் 29 2 என்ன சொல்லுதுன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாட்டு காட்ட தடை. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் பாகுபாட்டு காட்ட தடை என்று குறிப்பிடுகிறது ஆர்டிக்கல் 29 2. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. 166வது கேள்வி. எம்ஆர்ஐ கருவிகளில் பயன்படுத்தப்படும் மின்காந்த அலைகள். எம்ஆர்ஐ கருவிகளில் பயன்படுத்தப்படும் மின்காந்த அலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ அலைகள். கேள்வி 167. வளம் மற்றும் வீரியமான மண்ணின் pH மதிப்பு 6 to 7. கிராபைட்டில் உள்ள அணுக்கள் ஒன்றோடு ஒன்று எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளன? கிராபைட்டில் உள்ள கார்பன் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சகப்பிணைப்பு மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன. 169வது கேள்வி. விரவல் விகிதம் அதிகமாக இருக்கும் பொருள் எது? வாயு. 170வது கேள்வி. ஒரு பெம்டோ என்பது 10 to the power of -15. ஒரு பெம்டோனா 10 to the power of -15 மீட்டர். 171வது கேள்வி. தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது?
தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு கிளையாக்சிசோம். தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு கிளையாக்சிசோம். 172வது கேள்வி, சோயாபீனில் காணப்படும் பாலிபினாலிக் கூட்டுப்பொருள் எது? சோயாபீனில் காணப்படக்கூடிய பாலிபினாலிக் கூட்டுப்பொருள் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன். 173வது கேள்வி, நியூரோ ஐப்போபைசிஸால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள். நியூரோ ஐப்போபைசிஸால் பார்த்தீங்கன்னா வாசோபிரெசினும் ஆக்சிடோசினும் சுரக்கிறது. நியூரோ ஐப்போபைசிஸால் சுரக்கப்படும் ஹார்மோன்னாவே வாசோபிரெசின் அண்ட் ஆக்சிடோசின். 174வது கேள்வி, ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செர்டோலிக் செல்கள். கேள்வி 175, ரேயான் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் எது? ரேயான் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் செல்லுலோஸ். ரேயான் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் எது? செல்லுலோஸ். ஸோ ஜிகே பகுதியில் இருக்கக்கூடிய 75 பொது அறிவு வினாவிடைகளுக்கான விடைக்குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. 76லேருந்து பார்த்தீங்கன்னா 200 வரை பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். அதுக்கான கீ ஆன்சரை மட்டும் பார்க்கலாம். ஒரு டஜன் வாழைப்பழத்தின் விலை 20 எனில் ரூபாய் 100 வாங்கப்படும் வாழைப்பழங்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை 60. 177, P = 8000, ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 ஆண்டுகள் எனில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 178க்கு நம்ம மேத்ஸ்க்கு கீ ஆன்சரை மட்டும் டைரெக்டாக பார்த்துடலாம். 178க்கு சரியான விடை டி. 179, 13ஆல் வகுப்படும் ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கையை காண்க. 13ஆல் வகுப்படும் ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை சரியான விடை ஆப்ஷன் பாம்பே 7. 180, 180வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 181க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 182க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 183க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 184க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 185க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 186க்கு சரியான விடை 186க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 187க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 188க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 189க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 190க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 191க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 192க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 193க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 194க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 195க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 196க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 197க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 198க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 199க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 200க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஸோ இந்த வீடியோவில் பொறுத்தவரையும் பொது அறிவியல் பகுதியில் குறிப்பாக ஜிகே பகுதியில் 75 வினாக்கள் மற்றும் மேத்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய 25 வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த ஃபுல் மாடலை நீங்கள் டெஸ்ட் எழுத பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணப்படும். ஸோ ஒலிம்பியா அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளையும் அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வுக்கெல்லாம் விடை குறிப்புகளை வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் பொது தமிழ் மற்றும் பொது அறிவியல் பகுதியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு நம்மளுடைய விடை குறிப்புகளும் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.